Taste the Daily. அதிமுக புதிதாக தொடங்கியுள்ள இளம் தலைமுறை விளையாட்டு வீரர்கள் அணியில் இடம்பெற்றுள்ள விளையாட்டு வீரர்களுக்கு தேவையான விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் வசதிகள் ஏற்படுத்தி வழங்கப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் காக்காபாளையம் பகுதியில் சீனியர் சாம்பியன்ஷிப் கபடி போட்டியை தொடங்கி வைத்து உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கின்ற விதமாக என்னுடைய கழகத்தின் சார்பாக இந்த புதிதாக அணியை துவக்கி இருக்கின்றோம். எனக்கு முன்னாலே அருமை சகோதரர் திரு சோலையம் ராஜா அவர்கள் குறிப்பிட்டார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது நான் இந்த மாவட்டத்தினுடைய வசிக்கின்றவன், இந்த மாவட்டத்தை சேர்ந்தவன். இடத்திலே அவர் மதுரையிலே இருந்தாலும் அவர் கோரிக்கை வைத்தார். அந்த கோரிக்கையை ஏற்று இந்த விளையாட்டு வீரர்களுக்கு 3% இடஒதுக்கீடை கொடுத்து அரசு வேலை வாய்ப்பிலே அதற்கு வாய்ப்பை தந்தோம். அதன் மூலமாக பல பேர் இன்றைக்கு பல்வேறு பணிகள் சேர்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. அதிமுக ஆட்சியில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் STAT 1992 ஆண்டில் மாண்பு அம்மா அவர்கள் துவக்கினார்கள். அதிமுக ஆட்சியில் முதலமைச்சர் கோப்பை போட்டிகள் மாநில விளையாட்டு திறமைகளை ஊக்குவிக்கும் விதமாக இந்த ஏற்பாடை புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுதே இளைஞர்கள் விளையாட்டிலே ஆர்வம் கொண்டு இதில் ஈடுபடுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே முதலமைச்சர் கோப்பை போட்டியை துவக்கி வைத்தார்கள். அதை ஊக்குவிக்கும் விதமாக பயிற்சி தொகையை 50,000 இருந்ததை 1 லட்சமாக உயர்த்தினோம். நான் STAT விளையாட்டு விருதுகள் அங்கே ஒரு நாள் ஊக்கப்படியாக இருந்த 75 ரூபாயை 250 ரூபாயாக நாங்கள் உயர்த்தினோம். இதனால் விளையாட்டு வீரர்கள் பல்வேறு தேவைகளை அவர் பூர்த்தி செய்து கொண்டார்கள். அகமதாபாத்தில் நடைபெற்ற உலக கபடி வாகையார் போட்டியில் தங்கப்பதக்கம் என்ற திரு டி சேரநாதன் அவர்களுக்கு ரூபாய் 50 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது. அதேபோல STAT ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு, இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் விளையாட்டுக்கு என்று முன்னுரிமை வழங்கப்பட்டது.